அன்பார்ந்த உறவுகளே அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இன்றைக்கி ஒரு அருமையான இடத்துக்கு போயிட்டு வந்தேங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த 18 சித்தர்களில் போகர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் இருக்கிறார் இல்லையா? அந்த சித்தருனுடைய சீடர், சரிங்களா, இரண்டாவது சீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா கோரக்க சித்தருடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்தாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு குட்கிராமத்துக்குள்ளே அந்த ஜீவசமாதி இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப ஒரு அருமையான தரிசனம். கோயிலில் யாருமே இல்லை இன்றைக்கி. ரொம்ப அருமையாக சாமி பார்த்துட்டு உட்காந்து ஒரு ½ அங்கே மெடிடேட் பண்ணிவிட்டு சில விஷயங்கள்லாம் அங்கேருந்து கொஞ்சம் சில புத்தகங்கள்லாம், முக்கியமான புத்தகங்கள், எனக்கு பிடிச்ச புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம அது சம்மந்தமான ஆராய்ச்சி நிறையா பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அது சம்மந்தமான தகவல்கள் அதில் நிறையா இருக்குது. அந்த புத்தகங்கள்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த புத்தகத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை, சரிங்களா? அந்த புத்தகங்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஏன்னா எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரையருடைய தைல வர்க்க சுருக்கம். ஓகேங்களா? தேரையர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் இருந்தாருங்க. தேரையர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர். அவர் எப்படி நிறைய நம்ம உடம்புல நிறைய நோய்கள் வரும். ஸ்கின் அலர்ஜிஸ்லேருந்து, மூட்டு வலிகள்லேருந்து, நிறைய முடிக்காக இப்படி சொல்லி நிறைய தைலங்கள்லாம் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த தைலத்தை கிட்டத்தட்ட ஒரு 300 வகையான தைலத்துக்கு மேலே இதில் தேரையர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த புத்தகத்தில். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அத்தனையுமே இதில் இருக்குது. ஆனால் எல்லாம் பழைய காலத்து பாட்டுங்க. அதாவது தமிழில் செந்தமிழ், பைந்தமிழ், கொடுந்தமிழ்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இது காமெடியில் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். இது கொடுந்தமிழாக இருக்குது. இந்த பாடல்களை ஒரு தடவை படித்தா புரிஞ்சுக்கிற முடியுமான்னு தெரியல. பல தடவை படிக்க வேண்டியதாக இருக்குது, சரிங்களா? அது ஒன்று பார்த்து நம்ம படித்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம். நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய துறைக்கு ரொம்ப பயன்பாடான ஒரு புத்தகம். இது சம்மந்தமாலாம் நம்ம நிறைய பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா சித்தர்களின் அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம். அதாவது எந்த புக்கு வாங்குறப்பையும் நம்ம இண்டெக்ஸு உள்ள அங்கங்கே ஒரு டாபிக் படித்து பார்ப்பேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. அட்டமா சித்துகளை பற்றி நிறைய நான் படிச்சிருக்கிறேன். நம்மளுடைய சக்கராஸ்லாம் எப்படி ஆக்டிவேஷன் ஆகுது, சித்துகளில் என்னென்ன இருக்குது, சித்துகள்னால் நம்ம உடலை என்னென்ன விதமான சித்திகள் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில் சித்தர்கள் அப்படின்னு நிறைய படிச்சிருக்கிறேன். ஸோ அது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். நிறைய மூலிகைகள்லாம் இதில் உள்ளடக்கி இந்த புத்தகங்கள் இருக்குது. ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம். இது 2வது புத்தகம் பார்ட்ஸில். 3வது பார்த்திங்கன்னா சித்தர்களின் காயகல்ப முறை மூலிகைகள். ஓகேங்களா? சித்தர்கள் பயன்படுத்திய காயகல்ப மூலிகைகள் 28 மூலிகைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பேசிக்காக இஞ்சி முதற்கொண்டு இருக்குங்க. இஞ்சை முதற்கொண்டு காயகல்பமாக எப்படி மாற்றி அது உடலுக்கு, காயகல்பம்னா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மருந்துக்கும் அழிவு கிடையாது, அது சாப்பிடக்கூடிய உடலுக்கும் ஒரு அழிவில்லாத உடலை உருவாக்குறதுக்கு பேர் தான் காயகல்பம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் எல்லாம் என்றைக்கும் இளமையாக இருக்கிறதுக்கு, என்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தோள்கள் சுருங்காமல் ரொம்ப அந்த இளமைத்துவத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான காயகல்ப முறைகளை இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காயகல்பம் அப்படிங்கிறது நாட் ஒன்லி இளமைக்காக மட்டும் கிடையாது. இது ஸ்பிரிச்சுவலாக, ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிறதுக்கு, இந்த உடலையும் மனதையும் எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிற அத்தனை விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின புத்தகம் புலிப்பாணி ஜோதிட திரட்டு. அதாவது போகர் சித்தர் இருந்தார் இல்லையா? போகர் சித்தருடைய சீடர் இவர். புலிப்பாணி அப்படிங்கக்கூடிய ஒரு சித்தர். யூடியூப்ல நெட்டில் போட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு. அந்த சித்தரினுடைய ஜோதிடம் சம்பந்தமான விஷயம். அதாவது நம்ம இப்போ ஜோதிடத்தையும் மருத்துவத்தையும் நம்ம வேறு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஜோதிடத்தில், மருத்துவத்தில் இந்த உடலையும் மனசையும் எப்படி ஒப்பிடுறாங்க, இந்த உடலுக்கும் கிரகங்களுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய மேற்படி ஆராய்ச்சிக்கு புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய நம்ம புத்தகத்தை இப்போ ரொம்ப ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்க போகிறோம் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கைரேகை. உடலில் நம்மளுடைய கை ரேகையை வச்சு
நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்களை கணக்கு பண்ண முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ன்னு தெரியல. ஏன்னா சொல்லுவாங்க ஆயுள் ரேகையை வச்சு இன்னும் நிறைய ரேகைகள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது நேரடியாக அது யார் அது டேரெக்டாக அதுக்கு இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா யாரும் சொல்லலை, கொடுக்கல, யாருக்கும் தெரியல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம இந்த மாதிரி சித்தர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் சொன்னது தான். அவருடைய பேர் இதில் ஆதி நாராயண சித்தர் அப்படிங்கக்கூடியவங்க எழுதியிருக்கிறாங்க. இது ரொம்ப பழங்காலத்து புத்தகம் தான். அதை வந்து ரீக்ரியேட் தான் பண்ணியிருக்கிறாங்க இவங்களே கண்டுபிடிச்சி எழுதுனதில்லை. பழைய விஷயத்த இந்த மாதிரி இப்போ போகர், புலிப்பாணி, அகத்தியர் இந்த மாதிரி எழுதினவங்கள மறு உருவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை. ஸோ அவங்க பழைய சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை வச்சு நம்ம மருத்துவத்துலேயும் நமக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ ஜோதிடத்துலேயும் நாலேஜ் இருக்குது. இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணுறப்ப நமக்கு இதில் ஒரு ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த புக்கை நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. கரூரார் வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் மந்திரங்கள் பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த பீஜங்கள்னால் என்ன, இந்த சவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறப்போ உடம்புல ஹார்மோன்ஸில் நம்மளுடைய புத்தி சிந்தனைகள்லாம் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும், இதை தான் மந்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மந்திரங்கள் வந்து உடலில் எப்படியெல்லாம் வேலை செய்யுது. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆலிஸ்வெல் 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 அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாமே நமக்கு நன்மையாக மாறுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி வந்து ஆலிஸ்வெல் அப்படிங்கக்கூடியது ஒரு பாசிட்டிவான வார்த்தை. அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்கிறப்ப நமக்கு எல்லாமே நன்மையாக மாறுது. நன்மை நடக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி முடித்த மாதிரி நீங்கள் எல்லாம் சாதிச்சு முடிச்ச மாதிரி நினச்சிக்கிட்டே இருங்க, அது நமக்கு நன்மையை வந்து சேர்க்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மந்திரங்கள். இது ஒன்று செய்கிறப்ப நம்ம உடலில் ஹார்மோன்ஸில் உள்ள நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உடல் அளவுலையும் மனசளவுலையும் நிறைய வித்தியாசங்கள். அது நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் உதவுது. பொருளாதார ரீதியாக நம்ம இன்னும் மேம்படுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது சம்பந்தமாக நிறைய படிப்பதற்காக இதையும் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே கான்செப்டில் சித்தர்களின் மந்திரக்கலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இதுவுமே வாங்கியிருக்கிறேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நிறைய சம்மந்தமாக நிறைய புத்தகங்கள் என்கிட்ட இருக்குது. இது கொஞ்சம் இப்போ புதுசாக அதை எடிட் பண்ணி போட்டிருக்கிறாங்க போல இருக்குது. அதுக்காக நான் மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதில் இல்லாத விஷயங்கள் இதில் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சின்ன புக்கு தாங்க, ரொம்ப சின்ன புக்கு தான். அதாவது நினைத்ததை நிறைவேற்றும் காரிய சித்தி வார்த்தைகள் மற்றும் மந்திரங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம். எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யுது, அதுக்கு என்னென்ன மாதிரியான பீஜம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மந்த்ராஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஓம் அப்படிங்கக்கூடிய மந்த்ராவை வந்து மறுபடியும் சொல்கிறதுனால என்ன ஆகும், ஹம் லும் வம் எம் அப்படிலாம் நிறையா இருக்கு இல்லையா. ஒரு மந்த்ராஸும் சொல்ல என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விளக்கமாக தான் அந்த புக்கு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நம்மளாக ஒரு ஃபார்முலா எப்படி உருவாக்குறது, இப்படி நிறையா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம படிச்சுட்டு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மருத்துவ சம்மந்தமான ஒரு புத்தகம், அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பில் ஒரு புக்கு இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சு அப்புறம் வாங்கிட்டு வந்து அங்கே லைட்டாக தான் படித்தேன். நான் இடையில ஒரு டாபிக் எடுத்து படித்தேன். இப்போ வந்து பார்த்தா எல்லாமே ஆல்ரெடி நான் படித்த விஷயந்தான் மறுபடியும் இந்த புக்கில் இருக்குது. புதுசாக எதுவும் இல்லை. ஓகே ஃபைன். இருந்தாலும் இந்த அட்டைப்படம் பிடிச்சிருக்கு எனக்கு, அதுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா. பட் எனவே நல்ல புத்தகங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம். அதுபோக இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குங்க. இந்த புக்கில் இருக்கிற விஷயத்தை எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக நான் படிக்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இல்லை குறிப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயம் இது சம்மந்தமாக எனக்கு இது நான் தேடுதலில் இருக்கிறேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் இதில் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நான் படித்த புத்தகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரெண்டாவது நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் இருக்குது. இதையும் மிங்கிள் பண்ணி எது செஞ்சால் எப்படி செஞ்சால் சரியாக வரும் அப்படிங்கக்கூடியதை நம்ம பார்ப்போம். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ஷேரிங்காக இருக்கக்கூடிய வீடியோ தான். அடுத்து ஏதாவது ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.